கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 25வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவராகிய கர்த்தருக்கு முன்பாக ஜனங்கள் எல்லாம் நியாய தீர்ப்புக்காக நிறுத்தப்படுகிறார்கள். நம்ம ஆண்டவரோ அந்த ஜனங்களை 2 பிரிவாக பிரித்து ஒரு கூட்டத்தை தன்னுடைய வலதுபுறத்தில் நிறுத்தி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும், இன்னொரு கூட்டத்தை தன்னுடைய இடதுபுறத்தில் நிறுத்தி நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றும் வேர்பிரித்து அதற்கான காரணத்தையும் விளக்குகிறார். முதலாவது அவர் வலதுபுறத்தில் இருப்பவர்களை பார்த்து, ஒருமுறை நான் உங்களிடத்தில் பசியோடு வந்தேன், நீங்கள் எனக்கு வயிறார உணவளித்தீர்கள். தாகத்தோடு வந்தபோது நீங்கள் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். வஸ்திரமில்லாமல் வந்தபோது நல்ல வஸ்திரம் கொடுத்தீங்கள். வியாதியோடு வரும் பொழுது நீங்கள் என்னை ஏற்று என்னை பராமரித்து எனக்கு ஆறுதல் செய்தீர்கள். அதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும், இடதுபுறத்தில் இருப்பவர்களை பார்த்து, இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உங்களிடத்திலும் வந்தேன், ஆனால் நீங்களோ என்னை ஏற்றுக்கொள்ளாமல் என்னை நிராகரித்தீர்கள். இதனால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றும் தன்னுடைய காரணத்தை விளக்குவார். ஆண்டவர் இந்த காரணத்தை சொல்லும் பொழுது இந்த 2 கூட்டத்தாரும் சற்றே திகைத்து போய் ஆண்டவரிடத்துல ஒரு எதிர்கேள்வியை வைப்பார்கள். முதலாவது வலதுபுறத்தில் இருப்பவர்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் எப்பொழுது எங்களிடத்தில் பசியோடு வந்தீர், தாகத்தோடு வந்தீர், வஸ்திரம் இல்லாமல் வந்தீர், வியாதியோடு வந்தீர், நாங்கள் உங்களை பராமரித்தோம் என்றும், இடதுபுறத்தில் இருப்பவர்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் எப்பொழுது எங்களிடத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வந்தீர், நாங்கள் உம்மை நிராகரித்தோம் என்றும் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு எதிர்கேள்வியை வைப்பார்கள். அதற்கு ஆண்டவரோ ஒரு அழுத்தமான பதிலோடு கூட இவர்களை பார்த்து சொல்லுவார், நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது நீங்கள் அனுதினம் பார்க்கிற ஏழை எளியவர்களுக்கு, திக்கற்ற விதவைகளுக்கு, உதவியற்ற ஆதரவற்ற அனாதைகளுக்கு, மாற்றுத் திறனாளிகளுக்கு என்னவெல்லாம் செய்தீர்களோ அது அப்படியே எனக்கு செய்தீர்கள். மாறாக இவர்களெல்லாம் உங்களிடத்தில் உதவி தேடி வரும் பொழுது நீங்கள் இவர்களுக்கு என்னவெல்லாம் செய்யாமல் போனீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்யாமல் போனீர்கள் என்று அவர் விளக்கம் அளிப்பார். ஆம் பிரியமானவர்களே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதன் 17வது வசனத்துல, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின்படி நாம் அனுதினம் பார்க்கிற ஏழை எளியவர்களுக்கு அல்லது நம்மை தேடி உதவி கேட்டு வருகிறவர்களுக்கு நாம் மனதார உதவி செய்வோம் என்றால் அது கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறதற்கு சமம். அவர் அதை பல மடங்காக நமக்கு திருப்பி தருவார். ஆகவே நன்மை செய்கிறதில் ஒரு நாளும் நாம் சோர்ந்து போகாமல், தான தர்மம் செய்கிறதில் நாம் அலட்சியம் காட்டாமல், நம்மால் இயன்றவரை இயலாதவர்களுக்கு உதவி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.